விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, சொன்ன டைமுக்கு வர மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் மீறி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஜோசப் விஜய் எனும் நான் 20% தான் அவருடைய ஓட்டு, மீதி 14% ஓட்டுங்கிறது குழந்தைகள் மூலம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏறத்தாழ அந்த கிண்டர் ஜாய் ஓட்டு 15%, அதாவது ஏமாற்றி வாங்கின ஓட்டு. ஆனால் அந்த பிரச்சார முறை தவறு. இவ்வளோ பேர் ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போடுறாங்க. அதாங்க தப்பு. அதான் 25 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். நீ வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி வச்சிருக்கீங்க, குடியுரிமை வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டு போடுறீங்க. அவரால் வெளிநாட்டுக்கு திரும்பி போக முடியாம இப்போ அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காங்க. இவரை முன்னிறுத்தினிலேருந்து காங்கிரஸ் கட்சி அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கு. அப்படி ஒற்றை இலக்க எண்கள் காங்கிரஸ் வந்ததே இல்லைங்க. இன்னும் 40 வருஷம் விஜய் தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த அதிமுக கட்சி என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கட்சியாக இருந்துச்சு, ஃபீல்டு ஒர்க் பண்ணுற கட்சியாக இருந்துச்சு. இந்த தாவேகா என்பது தலைவர் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் இணையதளத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்களே, களத்தில் வேலை செய்கிற ஆட்களாக இல்லை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் சொன்னாங்க எம்ஜிஆர் மாதிரி இவர் வந்துருவாரான்னு. எம்ஜிஆரோட அதிக ஓட் பர்சன்டேஜ் வாங்கி காமிச்சிருக்கிறாரு. இல்லைங்க, எம்ஜிஆர் வந்து மெஜாரிட்டியோட வந்தாருங்க. சரி, ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இல்லை சார். ஓட் பர்சன்டேஜ் 1%. அன்னைக்கு இருந்த கபில் தேவுடைய பவுலிங்க்கும் இன்னைக்கு இருக்கிற பவுலருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அன்னைக்கு இருந்த ஓட்டு சதவீதம் எவ்வளோ, இன்னைக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்களே. அன்னைக்கு ஓட்டு போட்ட சதவீதம் 66%. அன்னைக்கு எம்ஜிஆர் ஓட்டு வாங்கும்போது தமிழ்நாட்டுடைய போலிங் 66%. இன்னைக்கு 85%. 85% இவர் எடுத்தது 34, அவர் 66% அவர் எடுத்தது 33. எம்ஜிஆர் தான் அன்னைக்கு ஹீரோ. அன்னைக்கு அவர் இண்டிபெண்டா ஆட்சி அமைச்சார். விஜய் அந்த இடத்த தொட கூட இல்லை. அடுத்தது எம்ஜிஆரை யாராவது ஒரு தனி நபராவது நாங்கள் எம்ஜிஆர் எங்களை ஏமாற்றிட்டார் சொல்ல முடியுமா? அல்லது எம்ஜிஆர் கலைப்பணி ஈடுபடலன்னு சொல்ல முடியுமா? ஏறத்தாழ அவர் நடிகராக இருந்த காலத்துலேருந்து திமுகவுக்கு வேலை பார்த்தாரு. இல்லை, இப்போ இவர் கலைப்பணியில் ஈடுபடாமையே அவ்வளோ பெரிய இடத்த ஜெயிச்சிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் 10 நாள் மேலே லீவ் விட்டு வேலை பார்த்தவருங்க. நீங்கள் 20 நாள் மக்கள் நம்புறாங்க சார். இல்லை பிரச்சாரத்துக்கு வர வேண்டியது அது வந்து நீங்கள் கார்பரேட்டு கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் மாட்டுக்கு இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க தவிர ஃபீல்டு ஒர்க் எங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க. நான் தாம்பரத்தில் அந்த வேட்பாளர் வந்து எங்கள் பகுதிக்கு நோட்டீஸ் கொடுக்க கூட வரலைங்க. சரத்குமாருங்கிற இல்லை, அவருன்னு இல்லை, நம்ம ஒரு தனிநபர் தாக்குதல்லாம் இல்லை. எந்த வேட்பாளர்களாவது எந்த ஊரில் வேணாலும் கேளுங்க, எங்கேயாவது ஒரு 10 தொகுதி வேணா இருக்கலாம். பெரும்பான்மை 234 220 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த ஊருக்கு போய் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா கேட்க சொல்லுங்க. வாக்கு கேட்டாங்க. ஒரு போலிங் பூத்துன்னா ஒரு சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் ஒரு 300 போலிங் பூத் இருக்கும். அந்த 300 போலிங் பூத் இருக்கிற 300 ஊருக்குன்னு வச்சுக்கோ, 300 கிராமம்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு 200 கிராமம் வச்சுங்க. 200 கிராமத்துக்கு நாங்கள் போயிட்டேன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா. மக்கள் சொல்லுங்க. நீங்க ஒரு கருத்து கணிப்பு எடுங்க, மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்துல வைக்கப்பட்டதுதான். விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, சொன்ன டைமுக்கு வர மாட்டேங்கிறாரு, கரூர்ல அவர் போயிருந்த அசம்பாவிதம் நடந்திருக்காரு. இப்படி அதெல்லாம் மீறி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா பீப்புள்ஸ் மேண்டேட் இல்லைங்க. மக்களும் மெஜாரிட்டியோட உங்களுக்கு ஓட்டு போடலைங்க. நீங்க அதாவது அவர் எல்லாரும் சொன்னது போல 85% அப்படியே மைனஸ் பண்ணா கூட 34 போச்சுன்னா மீதி 50% அபோ உங்களை எதிர்த்து தான் ஓட்டு போட்டு சார். அப்படித்தானே சார் எல்லாரோடதுலயுமே நடக்கும். இல்ல சொல்றேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் 2014 கடைசியா வாங்கின ஓட்டு என்ன சொல்றேன்னா 60% மக்கள் ஜெயலலிதா ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன சொல்றேன்னா ஏறத்தாழ இதுதான் சூழல். அவருக்கு மெஜாரிட்டியோட மக்கள் ஆதரவு தரலாம். அவருக்கு ஆதரவு இருக்க தவிர மெஜாரிட்டியா இல்லை. அடுத்து அவருடைய ஆதரவு என்பது ஏறத்தாழ அந்த கிண்டர் ஜாய் ஓட்டு 15%, அதாவது ஏமாத்தி வாங்கின ஓட்டு, குழந்தைகள் மூலம் வாங்கின ஓட்டு 20% தான் அவருடைய ஓட்டு. மீதி 14% ஓட்டுங்கிறது குழந்தைகள் மூலம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு வழிகால பிரச்சாரத்துக்கு இல்ல கரெக்ட் தான். ஆனா அந்த பிரச்சார முறை தவறுங்கிற அந்த முறை தப்புங்க. நாளைக்கு நான் பண்ணாலும் தப்பு தான், நாளைக்கு நான் பெனிட்ரேட் பண்ணாலும் தப்பு தான். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது எம்ஜிஆர் பார்த்திருப்பீங்க, அவ்வளோ பேர் ஃபாரின்ல இருந்து வந்து ஓட்டு போடுறாங்க. அதாங்க தப்பு. அதான் 25 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கான். நீ வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி வச்சிருக்கீங்க, குடியுரிமை வாங்கிட்டு வந்து இங்க ஓட்டு போடுறீங்க. அப்ப தப்புன்னு தான் போடுறான். அப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்காங்க. அவரால் வெளிநாட்டுக்கு திரும்பி போக முடியாம சென்னை விமான நிலையத்தில் அத்தனை பேர் தாவேக்கா ஓட்டு போட்டவங்க இல்ல சொல்ல முடியாதுங்க. ஆனா நீங்க அததான் திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க தெளிவா.
என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுடைய முகநூல் கணக்கு, இன்ஸ்டாகிராம் கணக்கை பார்த்து அவர் யாருக்கு ஆதரவாளர்கள் என்று தெரிந்து வைத்து அதை வைத்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த 25 பேர் மேலேயும் 25 பேர் இப்போ இது வரைக்கும் அப்போ இன்னும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் திரும்பி வராமல் ஐயோ போனால் இந்த செய்தி வெளியே தெரிஞ்சு கைது செஞ்சுட்டு போகிறாங்கன்னு வராதவங்க எத்தனை பேர்? வெளிநாட்டு அப்போ ஒவ்வொரு ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா வெளிநாட்டிலிருந்து அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து வாக்களித்தவர்களை ஸ்க்ரீனிங் பண்ணிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போடலாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் வெளிநாட்டிலே குடியுரிமை வச்சுக்கிட்டு ஓட்டு போடுற வாக்குரிமை வச்சுக்கிட்டு இங்கேயும் வந்து ஓட்டு போடுறதான் தப்பு. இரட்டை குடியுரிமை இல்லை, அலோவ் பண்ணல நம்ம. ஆக அந்த அடிப்படை தான் வழக்கு போட்டிருக்காங்க. ஆக இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் என்ன நடக்குதுன்னு தெரியும். அடுத்தது மீண்டும் அந்த எம்ஜிஆர் விஷயத்துக்கு வருவோம். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினது 50ல் இருந்து திமுகவுக்கு வேலை பார்த்தாரு. அதன் பிறகு 71ல் வந்து 72 கட்சியை தொடங்கி 77 ஆட்சி பிடிச்சாரு. ஏறத்தாழ ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் 25 ஆண்டுகளுக்கு மேலே பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, நடிகராக மட்டும் இல்லாமல். ஆக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து உழைச்சி அந்த இடத்துக்கு வந்தார். அடுத்தது எம்ஜிஆர் கூடயே இருந்த அனைவருமே எம்எல்ஏக்கள். திமுக வரும்போது எம்எல்ஏவா வந்தவங்க வந்து அப்படிதான் வந்தாங்க. ஆக மிகப்பெரிய உழைப்பு கொடுத்தா அந்த அதிமுக கட்சி ஸ்தாபனமே உருவாக்கினாங்க. ஆனால் அதை போன்ற ஒரு இடம் கிடையாது இன்னும் விஜய் அவர்களுக்கு. அவர் வரட்டும், வெல்லட்டும், தொடர்ந்து ஆளட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்குரிய உழைப்பை நியாயமாக கொடுக்கணுங்கிறதா நம்மளோட கோரிக்கை. இல்லை, மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ட்விட்டர் ஃபேஸ்புக்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஒரு எளிமையான முதலமைச்சர் கிடச்சிட்டாரு, ஆஃபீஸுக்கு லஞ்ச் பேக் கொண்டு வந்து சாப்பிட்றாரு, ஒரே நாள் 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூடி இருக்கிறாரு, மக்கள் கொண்டாடுறாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியுதில்ல. எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட தான் ஒயின் ஷாப்பு பண்ணாங்க, 500 ஒயின் ஷாப்பை. அப்புறம் வந்து சைடில் போய் திறந்தாங்க. இதெல்லாம் நம்ம இல்லைன்னா மறுக்கிறதுக்கு இல்லை. பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. இன்னைக்கு பாட்டலுக்கு 10 ரூபா வசூலிக்க முடியலன்னு வசூலிக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா முதலமைச்சரால்? வசூலிக்கிறாங்கன்னா அவங்க எம்எல்ஏ கிட்டேயே இவங்க சொல்கிறாங்க, மதுப்பிரியர்கள் சொல்கிறாங்க இன்னும் 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு. போய் தினம் தினம் நடந்துகிட்டு தான் இருக்குது, சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன இது இப்படி தான் நடக்கும், வேணா வாங்கிட்டு போய் இல்லைன்னா போ அப்படிங்கிறான். வீடியோவே வெளியிடுது, வேணா வாங்க இல்லைன்னா போ அப்படிங்கிறான். என்ன அதெல்லாம் கட்டுப்படுத்தலை யாரும். இல்லை, இப்போ இன்னொரு ஏரியாவில் பார்த்துருப்பீங்க, காலையில் 6 மணிக்கே வந்து சாராயம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. மது கிடைக்குது, மது விற்பனை நடக்குது அமோகமாக அப்படின்னு நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. அதாங்க அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடவடிக்கை எடுத்திருக்கு. தேர்தல் எலெக்ஷன் நேரத்தில் நம்ம இப்போ திலகபாமா அவர்கள் பெரம்பலூரில் மது விற்பனை புகைப்படம் எடுத்து புகார் கொடுத்து அடுத்த நாள் விற்காமல் தடுத்தாங்க. அப்படிலாம் நடந்துச்சு, நம்ம மறுக்கலை. ஆனால் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது. பரவலாக நீங்கள் 24 மணி நேரம் எங்கே வேணாலும் மது வாங்கலாம், எந்த ஊரில் வேணாலும் மது வாங்கலாம், வாங்க முடியாதுங்கிறது நிலைமையே கிடையாது. அதுபோல் இருக்கிற ஒயின் ஷாப்பில் எல்லா ஒயின் ஷாப்லேயுமே பாட்டிலுக்கு 10 ரூபா தான் வாங்குறாங்க கூடுதலாக. நீங்கள் அந்த திருப்பி தர 10 ரூபா இல்லை, ஊழலாக 10 ரூபா வாங்கிட்டு தரக்காங்க. பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாடனவர் தடுத்து நிறுத்துவாரா பார்ப்போம். தாவேக்கா அதிமுகலேருந்து ஒரு பிளவு போகுதில்ல, விஜய் அவர்கள் அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு கட்சி பிளவுபட்டு வருதுன்னா நமக்கு இந்த டைமில் அது குறுகிய காலத்தில் ஒரு சாதகமான விஷயமா இருக்கலாம். பட் லாங் டைம் பாலிடிக்ஸில் வந்து அது சாதகமாக இருக்காது. ஒரு ஊழல் சக்தின்னு சொன்னவங்களோட நம்ம போய் சேர்றோம்னா மக்கள் மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம்னு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது உண்மைதாங்க. நான் இப்போ நம்ம தேமுதிக இருந்துச்சுங்க, தேமுதிக 2014 ஜெயிச்சு வந்துச்சு. அப்புறம் 2016 கட்சி உடஞ்சுதான். நம்ம அதை மறுக்கலை. கட்சி அதிமுக தரப்புலேருந்து எடுத்தாங்க, திமுக தரப்புலேருந்து எடுத்தாங்க. அந்த கட்சி இப்போ காணாமே போச்சுன்னு வச்சுங்க. அன்னைக்கு முக்கிய இடத்துல இருந்த பண்ருட்டியார் அவர்கள் 2016 அதிமுகவில் ஆலந்தூர் தொகுதியில் போட்டிட்டார். புரியுதுங்களா? அங்கே தான் முக்கிய இடத்துல 2011 இருந்தார். ஆனால் 2016 அதிமுக வேட்பாளர் ஆகிட்டார். இப்படி நிறையா நடந்திருக்குதான். சந்திரகாசி திமுகவுடைய எம்பியாக இருக்கார், தேமுதிகவுடைய முக்கிய நபர். ஆக இப்படிலாம் இருக்குதான், நம்ம மறுக்கலை. ஆனால் அது அரசியலுக்கு ஆரோக்கியமான போக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறவங்க நாளைக்கு என்ன பண்ண, நாளைக்கு அவர் 80 சீட்டு வர ஆரம்பிச்சிங்க, ஒரு இடத்த வர முடியல. அல்லது நாளைக்கு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது அங்கே பிஜேபியா காங்கிரஸாங்கிற சண்டைகள் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் போய் அங்கே ஆள போகிறது இல்லை. அதனால் என்ன ஆகும்னா நம்ம அதில் ஒரு பங்கெடுப்பை தான் எடுத்துக்குவோம். அப்படிங்கிற இடத்துல நாளைக்கு விஜய் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அதிமுக ஒரு 20 சீட்டு வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ அதிமுக என்ன ரோலாக இருக்கும்? அதிமுக நாளைக்கு மத்திய அமைச்சர் வர்றாங்கன்னா அப்போ திருப்பி கட்சி பலம் வருதா? பலம் வரும்போது செல்வாக்கு வருமா? அப்போ திருப்பி நாங்கள் வந்து ஒரு 10 எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏ எடுக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? அது யார் செய்தாலும் தவறு தான். முந்தைய அரசு கொண்டு வந்த அரசு நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நல்ல ஸ்கீமா, நாங்களும் அதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை உண்மையிலேயே அதற்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் நான் வேணா தமிழ் புதுநல திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண்ணா மகளிர் இருக்கட்டும், தொகையாக மகளிர் இருக்கட்டும், உரிமை போன்ற எல்லா விஷயங்களும் நல்ல திட்டங்கள். எப்படி அம்மா அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க, அதுபோல் அதிமுக ஆட்சியில் 7.5% இடஒதுக்கீடை மருத்துவக் கல்லூரிகளில் கொண்டு வந்தார். நீட் வந்தது அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு 7.5% எடப்பாடியார் கொண்டார். அதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தவில்லை. மீண்டும் அது பொறியியல் கல்லூரிக்கு, வேளாண்மை எல்லாத்துக்கும் கொண்டு வந்தார். வேளாண்மை கல்லூரிக்கு, கால்நடை மருத்துவக் கல்லூரிக்குன்னு அதை விரிவாக்கம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நல்ல திட்டங்களை அவர்களும் செஞ்ச வரலாறு உண்டு. ஆக விஜய் அவர்களும் அதை செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல். அதை தொடர்ந்து செஞ்சால் மக்கள்கிட்ட நல்ல பேர் வரும். அதை தடுத்து நிறுத்தினாதான் அவர் அவப்பேர் வரும். மீண்டும் ஆட்சிக்கு வருவதே கஷ்டமாயிடும். இப்போ கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு சார். இவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து காசெல்லாம் இருக்கு, செய்யறதுக்கு மனசு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கே வந்து ஆளுங்கட்சி விசஸ் எதிர்கட்சிங்கிற ஒரு மோதல் வர ஆரம்பிச்சிருச்சு. சட்டமன்றத்தில் இந்த ரெண்டு கட்சியோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் விஜய், இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ரெண்டு பேர்த்தோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, முகத்துக்கு முன்னாடியே சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுடைய தயவுல தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்கன்னு அழுத்தி சொல்றாரு. அது ஆமாம், அது வந்து நான் வந்து அதை ஒரு நக்கல் நையாண்டியமாக தான் பார்க்குறேன். என்ன ஏன்னா நக்கல் நையாண்டி கிடையாது, ஃபேக்ட். உண்மையை சொல்லணும்னா இல்லைங்க, உங்களை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. பேருக்கு இத்தனை நாள் 10 நாள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த கூட்டணி, ஏறத்தாழ 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 2 சட்டமன்ற, 2019 அவங்க ஒன்றா இருந்தவங்க. ஆக ஏறத்தாழ ஒரு 8 ஆண்டுகள் மேலே நம்ம கூட இருந்துட்டாங்கிறதுனால அவங்களும் என்ன சொன்னால் வெளிப்படையாக வந்து, ஏன்னா அவங்களும் பல வாய்ந்த கட்சியில் 2 எம்எல்ஏ 2 எம்பி தான். நாளைக்கு ஒரு வேளை திமுக கிட்டே நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாலும் நம்ம அதை வந்து இது பண்ணிடக்கூடாது. நாங்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறோம், ஆனால் ஆதரவு மட்டும் அங்கே தரோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இல்லையா. அதே போல் ஆனால் ஒரு சூழல் தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் இவங்களை எதிர்த்து பேசுவாங்க. என்ன சண்முகம் என்ன சொன்னாரு, திமுகவுடைய ஒத்திசைவில் தான் நீங்க போய் சேருங்க. அவங்க என்ன எங்களுக்கு சொல்றது, அவங்க அப்ரூவல் எங்களுக்கு எதுக்கு? ஆனா அடுத்த நாள் திருமாவளவன் அவர்கள் வீரபாண்டியனோட செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது தளபதி ஸ்டாலின் நான் சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்ததை அவர்கிட்ட கன்வே பண்ணிட்டோம். தளபதி ஸ்டாலின் சொல்லிட்டு முடிவு விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எடுக்கல. 2 கம்யூனிஸ்ட்கள் நாங்கள் இண்டிபெண்ட் பார்ட்டி, எங்களுக்கான பிரின்சிபலாக தான் நாங்கள் செயல்படுவோம், இதில் அவங்களுடைய எந்த பங்களிப்பு இல்லைங்கிறாங்க. அப்போ அவருடைய தயவு நீங்கள் உள்ள வருமா? வராதில்ல. காங்கிரஸ் கட்சி சொன்னாங்களா அந்த வார்த்தையை? காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தயவில் தான் நீங்கள் ஆட்சி செய்கிறேன். காங்கிரஸ் கட்சி அடுத்த நாளே மயிலாடுதுறையில் மோத ஆரம்பிச்சிட்டான் திமுகவும் காங்கிரஸும் பார்த்தீங்க. ஆக இது எல்லாமே ஒரு வெற்றி விளம்பரமாகத்தான் திமுக செய்கிறத நான் பார்க்குறேன். சும்மா வந்து பேருக்கு திருமாவளவன் ஒருத்தர் தான், மொத்த கூட்டணியும் கிடையாது. காங்கிரஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. காங்கிரஸ் உங்களுக்கு கரூர் சம்பவத்திலேயே காங்கிரஸ் திமுகவின் பக்கம் நிற்கவில்லை, தவகவின் பக்கம் நின்றது. பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்துக்கு தான் ராகுல் காந்தி பேசியிருக்கே தவிர, ஆனா விஜய்க்கு போன்ல பேசினாரு. அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒன்னா அடுத்தது கிரீச்சோடங்கர்லேருந்து ஒவ்வொருத்தரும் தேர்தல் பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே இங்கே ஒரு கை இங்கே ஒரு கைன்னு ரெண்டு இடத்தையும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, நடந்துச்சு. அப்போ காங்கிரஸ் இதில் சூழ்ச்சிக்காரர்களாக வெளிப்படையாக சொன்ன ஒரு கல்பிரேட்டாகவே நடந்திருக்காங்க. என்ன சார் மோடி அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை நீங்களும் சொல்றீங்க? அவர்கள் தான் சொன்னாங்க, பச்சைவந்தியை விட அதிக டக்குன்னு கலர் மாத்துறது காங்கிரஸ்னாங்க. ஜெயிச்ச வேகத்திலேயே திமுக முதுகுல குத்திட்டு போய் தாவேக்காவோட சேர்ந்துட்டாங்க. 20 வருஷமா தூக்கி சுமந்த கட்சியை விட்டுட்டு போயிட்டாங்க பதவிக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த மோடி சொல்லியிருந்தார். நீங்களும் அதே சொல்றீங்க, கல்பரேட்டுங்கிற வார்த்தையெல்லாம். அதாவதுங்க, மயிலாடுதுறை சம்பவத்தை எடுத்துக்கோ. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றிக்காக திமுக காரர்கள் ஊரில் பாடுபட்டிருக்காங்க. என்ன சுதா அவர்கள் இப்போ வெற்றி பெற்றவர், சுதா வந்து எம்பியாக இருக்கிறாங்க. அப்போ அவருடைய வெற்றிக்கு பாடுபடும் போது அந்த திமுக காரனை அதே தாவேக்காவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்கான். அடுத்த நாள் ரிசல்ட் வந்து அடுத்த நாள், அதாவது இது வந்து செக்மேட் வச்சதே ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டார்னா, அண்ணா திமுக கூட தாவேக்காக்கு ஆதரிச்சிருக்கலாம், திமுக தாவேக்காக்கு ஆதரிக்கிற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அடுத்த நாளே அப்படி ஒரு வாய்ப்பையே தராம முதல்ல நான் ஆதரவு தரேன்னு காங்கிரஸ் சொல்லிடுச்சு. இது பிளண்டர்னு பாக்குறீங்களா இல்ல ஒரு நல்ல விஷயம் தான் பாக்குறீங்களா? காங்கிரஸ் எடுத்து காங்கிரஸ்க்கு தப்பு தான். ராகுல் காந்தி தலைவரானதுலேருந்து, அதாவது ராகுல் காந்தியை முன்னிறுத்தினதுலேருந்து அவர் உருப்படியான நடவடிக்கை ஒன்று கூட எடுத்ததில்லைன்னு மோடி அடிக்கடி சொல்லுவார். இவரை முன்னிறுத்தினதுலேருந்து காங்கிரஸ் கட்சி அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் மோடி. அவர் தலைவராக அவர் வந்ததுலேருந்து தொடர்ச்சியான தோல்விகள், 3 தோல்விகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூட திமுக பேக் பண்ணியிருக்கும் போது, ஆனால் அவங்க போகிறாங்கன்னா கட்சி அப்படி தான் வளர்க்க முடியும்னு அவங்க நினைக்கலாம்ல.
ஆட்சியில இருந்தாதான் கட்சி, ஆட்சி கட்சியோட நம்ம கூட்டணியில எது இருந்தா வளர்ச்சின்னு பாருங்க. 18 எம்எல்ஏ இருந்த காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏவா தொய்வு இருக்கு. இது திமுகவோட சார், தாவேக்காவோட போனா அதிகமா இல்ல. உங்களுக்கு தெரியுமா, இருக்கிற வரலாற்றிலே ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக ஒற்றை இலக்க எண்களை காங்கிரஸ் வந்ததே இல்லைங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த தோல்வியா இருந்தாலும் அவங்க 10க்கு மேல 20க்கு மேல. 2011 5, 2016 8, 2014 விஜயகாந்த் சேர்ந்தது. அது உங்களுக்கு இப்ப விஜயும் இந்த அதிமுக சேர்ந்தா அப்படின்னா விஜயும் திமுக சேர்ந்து சந்திச்சிருந்தா எப்படி இருக்கும், அது வேற. அதை தாண்டி 1-2 விதிவிலக்கல் இருக்க தான் செய்யும் 10 உதாரணங்கள்ல. ஆனால் மீதி 8 மெஜாரிட்டி என்னவா இருக்கு? மெஜாரிட்டி காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையோட இருக்கிறது தான். என்ன இப்போ உங்களை 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர்ல எத்தனை பேருக்கு நீங்க மினிஸ்டர் கொடுப்பாங்க? 2 பேருங்கிறாங்க. 2 பேர் மினிஸ்டர் ஆகிட்டா போதுமா? கட்சி வளர்ந்துருமா? ஏங்க 30 மினிஸ்டர் வச்சிருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவே அடுத்த முறை தோக்க வரான். மினிஸ்டரே தோத்துட்டாங்க. எத்தனையோ நீங்க அன்பில் போயாமல் பிடிஆர் பழனிவேல்ராஜ் வந்து ஐயோ துரைமுருகன் தோக்குறாரு சார் கட்சியோட. இப்படி எத்தனையோ கீதா ஜீவன் வந்து எல்லாமே பரம்பரையா அதெல்லாம் பரம்பரை. கீதா ஜீவன்லாம் அவங்க அப்பா காலத்துலேருந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க. அவரே எங்கள் பொறுப்பில் இருந்தவர். பிடிஆர் பழனிவேல்ராஜ் அப்பயே இப்போ அவங்க தாத்தா காலத்துலேருந்து கட்சிக்காரு. அவரே வந்து சாதாரண ஒரு, அதாவது அங்கேருந்து அதிமுக வெற்றி பெறல. இங்கே பாருங்க, கீதா ஜீவனை தோற்கடித்து வெற்றி பெற்றது தாவேக்கா. பிடிஆர் பழனிவேல்ராஜ் தோற்கடிச்சு வெற்றி பெற்றது அதிமுகவில் தாவேக்கா. அப்போ நான் அந்த இடம் தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்த கூட்டணியான காங்கிரஸின் வாக்கு என்னவாக இருந்திருக்கும், இதான் சந்தேகம். பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு ஓட்டு போட்டுச்சா காங்கிரஸ், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுச்சா காங்கிரஸ்? அதே போல கீதா ஜீவனுக்கு ஓட்டு போட்டுச்சா அல்லது தாவேக்கா வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுச்சா? யாரு? அந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? அப்ப ஓட்டை மாத்தி போட்டிருந்தாங்கன்னா துரோகமா இல்லையா? ஓகே சார், இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இனி ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? எல்லாருமே சொல்கிறாங்க இன்னும் 40 வருஷம் விஜய் தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சில பேர் 25 வருஷம் விஜய் தாங்கன்னு சொல்கிறாங்க. இது சில பேர் 10 வருஷம் குறைஞ்சது ஒரு பதவியில் உட்காந்துருவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையும் யாரை காட்டி சொல்லுவாங்க? என் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை காட்டி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்தார், தொடர்ந்து 3 முறை ஆட்சியை கலைச்சு கூட மீண்டும் அவர் இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் 11-16 அந்த மாதிரி வருவாங்கன்னு இவர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை, ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்தது அதிமுக கட்சி என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கட்சியாக இருந்துச்சு, ஃபீல்டு ஒர்க் பண்ணுற கட்சியாக இருந்துச்சு. ஆனால் இந்த தாவேக்கா என்பது தலைவர் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் இணையதளத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்களே, களத்தில் வேலை செய்கிற ஆட்களாக இல்லை. அப்போ களத்தில் நீங்கள் வேலை செய்கிற ஆளாக மாறுச்சுன்னா, தாவேக்கா மாறுச்சுன்னா நிற்கலாம், அப்படி மாறலைன்னா நிற்க முடியாது. இல்லை சார், ஃபியூச்சரில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா தான் தாவேக்காவை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல மூத்த பத்திரிகையாளர்கள். அதாவது காங்கிரஸும் திமுக வரும்போது இப்படி சொல்கிறதே வந்து விஜயோட வெற்றி தானே? இல்லைங்க, இதே மாதிரி தானங்க காங்கிரஸும் திமுகவும் முதல்ல இருக்கும்போது காங்கிரஸ் வர்சஸ் திமுக தானே சண்டை இருந்துச்சு. அப்போ அதே காங்கிரஸ் திமுகவோட கூட்டணிக்கு வந்துச்சா? அதிமுகன்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு. ஆக இதில் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாகவும், ஆளுங்கட்சியாக இருக்கிறது எதிர்கட்சியாகவும் வர்றதும், கூட்டணிகள் வருவதும், எதிர்கட்சியோடுவே கூட்டணி அமைவதும் வரலாறு நடந்திருக்க ஒண்ணுதான். லல்லு நிதிஷ் சேர்ந்து மோடி எதிர்க்கணும் அப்படின்னா லல்லு நிதிஷும் சேர்ந்திருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் பிஜேபி அரியணை ஏறக்கூடாதுன்னா சரத்பவார், சோனியா, சிவசேனா சேர்ந்தாங்க. ஜேடிஎஸும் சித்தராமையாவும் சேர்ந்தாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அதனால வந்து இங்கே வந்து அப்படி ஒன்று நடக்காதுன்னு இல்லை. அடுத்தது திமுக அதிமுகவிற்கும் கொள்கை முரண்பாடுகள் என்ன? ஒரே கொள்கை தான். ஆமாம், இவர்களுக்கும் அண்ணா தான் தலைவர், அவர்களுக்கும் அண்ணா தான் தலைவர், பெரியார் தான் தலைவர், அவர்களுக்கும் பெரியார் தான் தலைவர். அப்படிங்கும்போது எங்கே முரண்பாடு? ஆக சின்ன சின்ன முரண்பாடுகள் களையப்பட்டு தேர்தலுக்கு ஏற்றவாறு நிறைய 2029 அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாமா, இல்லை 31 எதிர்பார்க்கலாமா? அதிமுக திமுக சேர்றது சூழல் வந்து தலைமை முடிவு பண்றது. ஆனால் அது எப்படி நடந்தாலும் ஆனால் அந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லைங்க, அந்த ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன் இல்லைங்க. நான் அந்த ஆப்ஷன் இருக்குல்லாம் சொல்லல. அப்படி ஒன்று நடந்தாலும் தவறு இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா விஜய் சேர்றாங்கன்னாவே அது விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி இல்லையா சார்? ஒரு 2 வருஷத்துல அந்த கட்சியை பார்த்துட்டு 50-60 வருஷமா அரசியல் கட்சி சேர்ந்து சொல்லவா? 1952 32 நாள்ல தேர்தலை சந்திச்சார் SS ராமசாமி படையாச்சார். 32 நாளில் 18 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டுடைய ஒருங்கிணைந்த, அதாவது அவர் வந்து சமூகம் சார்ந்து மட்டும் வேலை பார்க்கல, ஏறத்தாழ அதில் முதலியார் இருந்தாங்க, தலித் இருந்தாங்க, ரெட்டியார் இருந்தாங்க, எல்லாருமே அதில் எம்எல்ஏ இருந்தாங்க. மாணிக்கல் நாயக்கர் 9 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க அந்த தேர்தலில். சொல்கிறேன் 52 தேர்தலில் அவர்கள் எல்லாமே 32 நாள் தான். ஆனால் அந்த 32 நாளில் வந்த கட்சியை பார்த்து பயந்துச்சா இல்லையா காங்கிரஸ் கட்சி? இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் ஆண்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆள முடியல, பெரும்பான்மை கிடைக்கல. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாய்ப்பு வந்துச்சு.
அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி மாணிக்கவேல் நாயக்கர் மட்டும் கூட்டுட்டாங்க. அப்போ எஸ்.எஸ். ராமசாமி உள்ள போல 54 தான் மறுபடியும் உள்ள போனார் காங்கிரஸ்குள்ள. ஆக இப்போ இந்த வரலாறு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? விஜய் இப்போ நாளை மட்டுமா நடந்துச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலையே நான் உதாரணமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் அதன் பிறகு தான் 52 அந்த கட்சி யார், எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சாருடைய சின்னம் தான் உதயசூரியன். அந்த உதயசூரியன் சின்னம் தான் கோவிந்தசாமி படையாச்சி எங்கேயும் போல. எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சருடைய உழைப்பாளர் கட்சியுடைய எம்எல்ஏ அவர். அப்ப இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு போயிட்டாங்க. அவர் போகாம இருந்து திமுக ஆதரவு எம்எல்ஏ ஆனாரு. காங்கிரஸும் 80ல சேர்ந்தாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். 80ல இல்ல 60ல சேர்ந்துட்டாங்க. அண்ணா காலத்துல சேர்ந்துட்டாங்க. அண்ணா காலத்துல திமுக காங்கிரஸ் சேர்ந்து தான் தேர்தல் சந்திச்சுது. ஆக இப்படிப்பட்ட வரலாறு நடந்துச்சு. அதனால அப்படி தமிழ்நாட்டிலே, நான் வெளி மாநிலத்திலாம் சொல்ல வரல, தமிழ்நாட்டில் அப்படி நடந்த வரலாறு உண்டு. அதனால ரூல்ட் அவுட் பண்ண வேண்டாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன், நடக்கும்னு நான் சொல்ல வரல, ஆனா நடந்தாலும் அதில் தவறு இல்லைன்னு சொல்ல வரேன். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றிங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.